அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற அடிப்படையில் பல்வேறு துஆக்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தில் நம்முடைய இல்லங்கள் எப்படி மன அமைதிக்கான தலங்களாக இருக்கிறது, அதில் நுழைகிற போதே எப்படி பிஸ்மில்லாஹ் என்கிற வார்த்தை மூலமாக நுழைந்து இறைவனுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வகையில் சில விஷயங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய இல்லங்களுக்குள் நுழைகிற போதே நாம் சலாம் சொல்கிற பழக்கத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நபிமொழிகளும் திருமறை வசனங்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தனது திருமறை குரானில் சொல்லி காட்டுகிற போதே ஃபஇதா தஹல்தும் புயூத்தன் ஃபசல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தன் மின் இந்தில்லா, நீங்கள் வீடுகளில் நுழைகிற போதே அல்லாஹுவிடமிருந்து பாக்கியமிக்க தூய்மையான அந்த காணிக்கையான சலாத்தை உங்கள் மீதே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய இல்லங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, பிறருடைய இல்லங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த சலாம் சொல்லுவதை நாம வீடுகளுக்குள் செல்கிற போது ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்ளணும். இன்னைக்கு நாம வீடுகளுக்குள்ள போகிற போது எப்படி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நுழையணுமோ, இறைவனுடைய நினைப்பால் நுழையணுமோ, அங்கு இருக்கக்கூடியவர்கள் மீது இறைவனுடைய அமைதி, சாந்தியும் சமாதானமும் அவர்கள் பெறுகிற நோக்கில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தவர்களாகவும் நாம் நுழையணும். அப்படியான ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும் அப்படின்றத இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம குறிப்பாக நம்முடைய இல்லங்கள் அல்லாத இல்லங்களுக்கு செல்கிற போதும் கூட, யாயுள்ளதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், நீங்கள் உங்கள் வீடுகள் அல்லாத வீடுகளுக்கு நுழைந்தாலும் ஹத்தா தஸ்தனிசு, நீங்கள் அவர்களிடத்தில் அனுமதி பெறாமலும், வத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லாமலும் நுழையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம முறையாக நாம் நம்முடைய இல்லங்கள் அல்லாத வீடுகளுக்கு சென்றாலும் கூட சலாம் சொல்லி அவர்களிடத்தில் முறையாக அனுமதி பெற்றுத்தான் நுழையணும் என்ற ஒழுங்குமுறைகளையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படை பழக்கத்தை நாம உருவாக்கி கொள்ளணும், நாம அதை பழக்கப்படுத்தி கொள்ளணும். இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னா, எப்படி நாம வீடுகளுக்குள்ள நுழைகிற போது பிஸ்மில்லான்னு சொல்லி நுழையணுமோ, அங்கு இறைவனுடைய நினைப்பை நாம திருமறை வசனங்கள் மூலமாகவோ, நாம இறைவனை நினைவு கூறுகிற வார்த்தைகள் மூலமாகவோ நம்முடைய இல்லத்தை அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமோ, நாம் சலாம் சொல்லி நுழைய வேண்டுமோ, நம்முடைய இல்லங்களில் இருந்து வெளியேறுகிற போதும் இறைவனிடத்தில் பாதுகாப்பு கோரியவர்களாக வெளியேற வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். நஸஈல இடம்பெறுகிற 5391வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில நீங்க பார்க்கலாம். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஹரஜ மின் பைத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியேறினால் சில வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்ன வார்த்தை அது? ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான், நாம மனனம் விட்டு விடலாம். பிஸ்மில்லா, நாம எப்படி வீட்டிற்குள் நுழைகிற போது பிஸ்மில்லா சொன்னோமோ அதே வாசகம் தான். பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று நாம சொல்லிக் கொள்ளணும். ரப்பி, என்னுடைய இறைவா, பிஸ்மில்லா இறைவா உன் பெயரால், ரப்பி என்னுடைய இறைவா, அஊது பிக்க அஊது பிக்க அஊது பிக்க, உன்னிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க என்கிற இந்த வார்த்தை முதல்ல அடிப்படையில் பிஸ்மில்லா என்கிற இந்த வார்த்தை, ரப்பி அஊது பிக்க என்கிற நாம் பிரபல்யமாக அறிந்து வைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் தான். அடுத்து மின் அன் அசில்ல, நான் சருகி விடாமல், மின் அன் அசில்ல, எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்? நான் சருகி விடாமல் இருக்கிறதுக்கு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வெளியே போறேன்ல, போகிற போது அங்கு எனக்கு ஒரு சருகல் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்ப அதற்காக உன்னிடத்தில் யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லுவாங்க. அப்ப யாராக இருந்தாலும் வெளியே போகிற போது ஏதோ ஒரு தடங்கல், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல், ஒரு விபத்து, இது மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்து நாம் பாதுகாப்பு தேடும் விதமாக ரசூலுல்லாஹ் சொல்லித்தர வார்த்தை. முதல்ல அந்த வார்த்தைகளை நாம ஆழமாக கவனித்துக் கொண்டு அது பொருளோடு மனப்பாடம் செய்து கொள்வோம். பிஸ்மில்லா ரப்பி
அஊது பிக்க மின் அன் அஸில்ல, மின் அன் அஸில்ல, மின் அன் அஸில்ல என்கிற அந்த வார்த்தை. அடுத்து அதுல இருந்து சின்ன அந்த வார்த்தை வித்தியாசம் தான். அவ் அலில்ல, அவ் அலில்ல, அவ் அலில்ல. அலில்ல அப்படின்னா வழி தவறி விடாமல் அப்படின்ற கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அதே மாதிரி அவ் அலுலிம, அவ் அலுலிம, அவ் அலுலிம, அந்த வார்த்தை எதை சொல்லுது? நான் அநீதி இழைக்காமல் இருக்கணும், வெளியே செல்கிற போது நான் யாருக்கும் அநீதி இழைத்து விடாமல் இருக்கணும், இறைவாதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அவ் உதுலம, அவ் உதுலம, அவ் உதுலம, நான் அநீதி இழைக்கப்படாமலும் இருக்கணும், நான் பிறர் மூலமாக அநீதி இழைக்கப்படாமல் இருக்கணும். அவ் அஜ்ஹல, அவ் அஜ்ஹல, அவ் அஜ்ஹல, நான் மூடராகாமல் இருக்கணும், நான் பிறரால் மூடராகி விடாமல் இருக்கணும். அதே மாதிரி அவ் யுஜ்ஹல அலைய, அவ் யுஜ்ஹல அலைய, பிறரை மூடராக ஆக்காமல் இருப்பதற்கும் உன்னிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இந்த வாசகங்களை திரும்ப சொல்லுவோம். பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மின் அன் அஸில்ல, அவ் அலில்ல, அவ் அலுலிம, அவ் உதுலம, அவ் அஜ்ஹல, அவ் யுஜ்ஹல அலைய என்கிற லேசான வார்த்தைகள் தான். நீங்க திரும்ப திரும்ப இதை சொல்லுகிற போது 1-2 நாட்கள்ல கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்க ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய வழக்கமாகவே மாறிடும். இது என்னன்னா, இதை நாம மனப்பாடம் செய்வது ஏன் மறந்து போகுது அப்படின்னா, நடைமுறைப்படுத்தாமல் போவதனால தான் மறந்து போகுது. நீங்க 1-2 நாட்கள் ஒரு முயற்சி பண்ணி இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா இது எளிதானது என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த வாசகங்களை ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப நீங்க அதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா கூடயே சொல்லி பழகுங்க. சொல்கிற போதே அதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான், நமக்கு அறிமுகமான சில வார்த்தைகளும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பழக வேண்டிய ரொம்ப எளிமையான சில வார்த்தைகளும் தான் இதுல இந்த துஆல இடம்பெற்றிருக்கிறது. நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மின் அன் அஸில்ல, அவ் அலில்ல, அவ் அலுலிம, அவ் உதுலம, அவ் அஜ்ஹல, அவ் யுஜ்ஹல அலைய என்கிற இந்த லேசான வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளை நாம வீட்டிலிருந்து வெளியேறுகிற போது சொல்ல வேண்டிய வார்த்தைகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. இப்ப இந்த வார்த்தைகளை சொல்லி நாம வெளியேறணும். எவ்வளவு கருத்தாக்கத்தை உள்ளடக்கி இருக்கிற வார்த்தைகள் யோசித்து பாருங்க. வெளியே நாம செல்லும் பொழுதே நமக்கு நேரிடுகிற என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்க இருக்கிறோமோ, நம்மளால மற்றவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமோ, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் மூலமாக இறைவனிடத்தில் நாம் என்ன கோரிக்கையை முன்வைக்க வேண்டுமோ அதை பிரார்த்தனை வடிவத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தந்திருக்கிறத நாம பார்க்க முடியுது. அது அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தர்ற அந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. முதல்ல பிஸ்மில்லாஹ் என்று, இதையும் வெளியேறுகிற போதும் அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து அல்லாஹ்வின் பெயரால் வெளியேறுகிறேன். ரப்பி என்னுடைய இறைவா, அஊது பிக்க உன்னிடத்தில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன பாதுகாவல் வேண்டும்? மின் அன் அஸில்ல, நான் சருகி விடாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், வெளியில நாம போகிற போதே சின்ன அளவிற்கு பெரும் வாகனங்கள்ல போக வேணாம், ஒரு ஓரமா ரோட்டோரமா போகிறோம். இன்னைக்கு சிசிடிவி காட்சிகள் அதை பார்க்கிற போதே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே பதபதைக்க வைக்கிறது. ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருப்போம், எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த சாலையில் வரக்கூடிய வாகனம் அப்படியே அது நிதானம் இழந்து, அந்த சாலையில் இருக்கிற வாகனம் என்ன ஆகுதுன்னா நிதானம் இழந்து இங்க ஒரு ஓரமாக போய் கொண்டிருக்கிறவர் மோதுது. அப்ப இன்னைக்கு நாம இந்த மாதிரியான இறைவனிடத்தில் இறைவனுடைய பாதுகாவலை தவிர நாம் நினைத்து பார்க்க முடியாது. ரொம்ப கவனமா போங்க, கவனமா ஓட்டுங்கன்னு எவ்வளவு நாம சாலை தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் படைத்த அல்லாஹுவினால் நாம் அவனிடத்தில் பாதுகாவல் தேடுவதை விட வேறு வழியே இல்லை என்கிற அளவிற்கு எவ்வளவு பாதுகாப்போடு நாம் போனாலும், ஒரு வாகனத்திலாம் போனோம்னா சொல்லவே வேண்டியது இல்லை. இன்னைக்கு நோ என்ட்ரியில உள்ள வர்றான்,
குடித்து விட்டு வாகனங்களை ஓட்டுறாங்க. எப்படி நாம வாகனங்களை ஓட்டினாலும் கூட, எவ்வளவு கவனம் எடுத்தாலும் கூட அதுல மிகுந்த அளவிற்கு இப்படியான விபத்துகளுக்கு உள்ளாவதை நாம் மிக சாதாரணமாக பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பிரார்த்தனையில கேட்கப்படக்கூடிய விஷயம் என்ன? அவ் அலில்ல, நான் வழி தவறாமல் இருக்கணும். இன்னைக்கு பார்க்கிறோம், பல பெரிய அளவிற்கான இதையே ஓட்டுநர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கே வழி தெரிய மாட்டேங்குது. பார்த்தோம்னா இன்னைக்கு அவர்களே கூகுள் மேப்பை போட்டுட்டு போய் இன்னைக்கு அந்த நிகழ்வுகளையும் நாம விளையாட்டாக பார்த்தாலும் கூட எங்கோ போய் ஒரு தேவையில்லாத இடத்துல முட்டு சந்தில போய் முட்டி கொண்டு நிற்பதுமாக இருக்கட்டும், அதே மாதிரி போய் ஆறுகளுக்குள்ள போய் விட்டுட்டு வெறும் குளங்கள்ல போய் இன்னைக்கு வாகனங்களை கூகுள் மேப்பை பார்த்துட்டு போய் செலுத்தி விடுறாங்க. அப்ப இந்த வழி தவறாம சரியான நேரிய அந்த எந்த பாதையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அங்கு சென்றடைவது இருக்குது, அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்தாலும் கூட நாம போய் ஒரு இடத்தை நாம விட்டு வேற எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற இடத்திற்கு எங்கெங்கேயோ சுற்றி வந்து கொண்டிருக்கிற நிலைகள்லாம் இன்னைக்கு சாதாரணமாக ஏற்பட்டு போவதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான நிலைகள்ல இறைவா நீ தான் எனக்கு நான் வழி தவறாமல் இருப்பதற்கு நீ வழிகாட்டணும், எனக்கு அதற்கான பாதுகாப்பு அளிக்கணும் என்று இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லித் தருகிறது. அவ் அலுலிம அவ் உலுலம, நான் வேறு யாரையுமே யாருக்கும் அநீதி இழைக்காமலும் என்னால் பிறர் அநீதம் இழைக்கப்படாமலும், இந்த இரண்டு புறத்திலையும் இருக்கணும். வெளியே நாம் போகிற போது நான் அநியாயம் செய்யக்கூடிய நிலைக்கும் சென்றக்கூடாது, பிறர் எனக்கு அநியாயம் செய்து விடவும் கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, நான் யாருக்கும் எந்த ஒருவரையும் மூடனாக்கி விடக்கூடாது, நானும் மூடனாக்கப்படவும் கூடாது என்கிற இருபுறமாக அநீதமும் இழத்தரக்கூடாது, பிறரை மூடராக்குகிற வேலையை செஞ்சிடக்கூடாது, நானும் அந்த நிலைக்கு உள்ளாக கூடாது என்கிற கருத்தாக்கத்தை செய்ய சொல்றாங்க. பொதுவாக இன்றைக்கு வெளியே செல்கிற போது இந்த விஷயங்கள்ல மிகுந்த கவனம் இருக்கணும். இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த வாகனங்களை செலுத்தும் பொழுதும் சரி, வீட்டை விட்டு நாம் வெளியேறும் பொழுதே இந்த விஷயங்களை ரொம்ப மிகுந்த ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துது. வெளியே போகும்போது நாம போய் யாரையும் மோதி காயம் ஏற்படுத்தி விட்டாலும் கூட அங்கு நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குதுல்ல. இன்னைக்கு இரக்கமற்று என்ன செஞ்சிடறாங்கன்னா இடித்துட்டு அப்படியே இவங்க வந்து வேகத்துல போறாங்க. சின்ன அவங்களுக்கு என்ன நிலைமை சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்காமல் கூட போகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். என்ன காரணம்? அங்கு போகிற போது சில நேரங்கள்ல அந்த வாகனங்கள் அநியாயமான முறையில சில நேரங்களில் திட்டமிட்டு இது மாதிரியான நெடுஞ்சாலைகள்ல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வேறு மாதிரியான காட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு போலியாக இவர்களிடத்தில் பணம் புடுங்குகிற கும்பல் அது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்கிற அச்சம் அவர்களை இப்படி விரைந்து ஓடச் செய்கிறது. இப்படியான சூழ்நிலைகள்ல நாமளும் மூடனாயிடக்கூடாது, பிறரையும் அதே நேரத்தில் மூடனாக்கிடக்கூடாது, நாமளும் அநீதத்துக்கு உள்ளாயிடக்கூடாது, பிறரையும் அநியாயம் அவருக்கு இழைத்து விடக்கூடாது என்கிற பிரார்த்தனைகளை செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வெளியேறுகிற போது வீதிகள்ல, ஏன்னா நாம வெளியேறுகிறோம் என்கிற போது நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடம், அஹப்புல் பிலாதி இலல்லா, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடம் என்கிறது மசாஜிதுஹா, அவனுடைய இறை இல்லம், அவனுடைய பள்ளிவாசல்கள் என்று சொன்னால் அபுகளுல் பிலாதி இலல்லா, அல்லாஹ்விற்கு மிக வெறுப்பிற்குரிய இடமாக அஸ்வாக்குஹா, கடை வீதிகள் இருக்கிறது. அங்க பார்த்தோம்னா நிறைய பதுக்கல் நடக்கிறது, நிறைய இன்னைக்கு நாம பேசும்பொழுது சொல்லுவோம்ல, என்ன மார்க்கெட்டா என்று நம்ம சொல்கிற அளவிற்கு அங்கு கொடுக்கல் வாங்கல்ல பல மோசடிகள் நடக்கிறது, பல அநியாயங்கள் நடக்கிறது, பல்வேறு விதமான மோசமான காரியங்கள் அங்கு அரங்கேறுகிறது என்கிற போது இறைவனுடைய நினைவை விட்டு அப்புறப்படுத்துகிற ஒரு இடமாக மாறி போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான அந்த இடங்கள்ல பார்த்தோம்னா ஏமாற்றி நம்ம மீது நம்முடைய தலையில கட்டக்கூடிய இடங்களாகவும் மாறி போயிருக்கிறது. ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லாம அதை மறைத்து நாம் ஏமாற்றப்பட்டு பொருட்களை வாங்குகிற சூழ்நிலை அது உருவாக்கி விடுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நாம பொது வெளியே வீதிகளை பயன்படுத்துறோம், வீட்டை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொன்னாலே சில ஒழுங்குமுறைகளை நாம ஃபாலோ பண்ணணும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஈயாக்கும் வல் ஜுலூஸ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க சாலைகள் அமர்ந்திருந்தா நீங்க அமர்வதையே விட்டு நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லையே, சாலைகள்ல அமர்ந்து தான் சில விஷயங்களை பேச வேண்டி இருக்கிறது, நாங்க ஒரு சந்திப்புகளை ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது என்கிற போது அப்ப நாங்க என்ன செய்வது என்று அவங்க கேட்கும் பொழுது, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி நீங்க உட்கார வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாதைகளுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஃபஅத்து தரீக ஹக்கஹா, அதனுடைய பாதைக்கான உரிமையை நீங்கள் கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்னன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பட்டியலிடுறாங்க. கல்லுல் பசர், நீங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளணும். கஃபுல் அதா, நீங்க தீங்கு தரக்கூடிய பொருட்களை அந்த சபையை விட்டு நீங்க அந்த மக்களுக்கு எது துன்பம் தருகிறதோ அதை பாதையிலிருந்து நீங்கள் துன்பம் தரக்கூடிய பொருட்களை அகற்றணும். ரத்து சலாம், சலாம் சொல்லப்படுகிற போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யுன் அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இதெல்லாம் செய்வதாக இருந்தால் நீங்க அந்த வீதிகளில் இருங்க என்கிற அளவிற்கு வீதிக்கு நாம் செலுத்த வேண்டிய, வெளியேறிட்டோம் அப்படின்னு சொன்னா பார்வையை தாழ்த்தணும். இன்னைக்கு பார்த்தோம்னா வீதிகளையே அதற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இளைஞர்களிடத்துல நம்மால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இடையூறு தரக்கூடியதை இளைஞர்களாக இருக்க முடியதை பார்க்கிறோம். வாகனங்கள் அப்படியே பறந்து அதில் வித்தை காட்டக்கூடிய நிலைகளையும், அங்கிருந்து உட்கார்ந்து ரீல்ஸ் ஆடுகிற சூழ்நிலைகளை, இப்படி பல்வேறு மோசமான காரியங்களை பார்க்கிறோம். நாமளுமே அதில் கவனமாக இருக்கணும். வெளியே வருகிறோம்னா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் நம்முடைய செயல்பாடுகளை, பார்க்கிங்கை கொண்டு போய் அடுத்தவனுடைய வீட்டு வாசலில் நாம் வாகனத்தை நிறுத்தி அவருக்கு துன்பம் தரக்கூடாது. அப்ப அப்படியான சூழ்நிலைகளை, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியங்களை ஈடுபட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான அந்த உரிமைகளை இதை ஈமானோடு தொடர்புபடுத்துறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இத நன்மைக்குரிய காரியமாக சதகா என்று பாதைக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்கிற போது, அப்ப பாதையின் ஒழுங்குகளை பேணி நம்ம வெளியேறுகிற போது யாருக்கும் பாதிப்பு ஏற்படாம நாம ஏற்படுத்தி கொள்ளாத வகையில நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய வீடுகள்ல இருந்து வெளியேறுகிற போது இந்த வார்த்தைகளை சொல்லி இறைவனுடைய பெயரால் வெளியாகி நாம பிறருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில், ஏற்படாத வகையில இறைவனிடத்தில் பாதுகாப்பு கோரியவர்களாக வெளியேற வேண்டும். இந்த துவாக்களை நம்ம வளமையாக நாம சொல்லிக் கொள்கிற போது நினைவிலிருந்து நமக்கு அப்புறப்படுத்த முடியாது. ஆக இந்த துவாக்களை வளமையாக்கிக் கொள்வோம் என்கிற ஒரு அடிப்படையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.